கொசு இப்போவே பயங்கரமாக கொசு கொசு தான்ப்பா, கொசு இருக்க முடியாம தாங்க.
பக்கத்துல இவ்வளவு காலி இடம் கிடக்கலையா? எவ்வளவு செடி கொடி. இந்த வரவே சார்ஜரில் போட்டு விடுங்க. மேக்ஸ் மட்டும் போடுவாங்க. மேக்ஸ் மட்டும்தான் போடுவாங்க. மேக்ஸில் மட்டும்தான் 92 98 வேண்டாம். மற்ற இதெல்லாம் கம்மி ரொம்ப தமிழ் தான் படிக்க மட்டும் தெரியும். நம்மளோட யூபிஎஸ்சி தங்கச்சி ஒன்று இருக்கு. அது வீட்டில் தனியாக விளையாடுறது புக் எடுத்து அவளா படிச்சுட்டு இருக்கா. அம்மாவும் படிக்கல.
என்னடா ரெண்டு நேரம் அமைதியா இருக்கேன் பார்த்தா என்ன அப்படிங்களா சும்மா இருந்து ஏன் அடிச்சுட்டு எதுக்கு சும்மா எனக்கு கண்ணு தெரியுது எனக்கும் கண்ணு தெரியுது நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒர்க்கு எழுதிட்டு போட்டு பத்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்துக்கிட்டு எனக்கு டைம் ஓடும் டைம் ஓடையில நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணுவோம் உடச்சா ஏன் அதை இன்னும் பார்த்தா நான் ஒர்க்கு எழுதிட்டு இருக்கேன் பார்த்தா என்ன அப்படின்னு மண்டையிலே அடிக்கும் ஏன்டா கொடுப்பா இல்லக்கா எனக்கு தானே தெரியும் அதான் நானா பார்த்துருக்கேன் நீ தானே போட்டு வச்சு பார்க்குற அவளா பார்க்குறா அவளுக்கு அது தேவையா அவளுக்கு விளம்பரம் போட்டா என்ன போட்டுட்டா உனக்கு என்ன அவளே எதுக்கு பார்க்க சொல்ற கண்ணு தெரியும்ல கண்ணு தெரியாதுன்னா எதுக்கு பார்க்குற ஏண்டா அக்காட்ட சொன்னவான்னு கேட்டா சொல்றீ அப்படிங்கிறாங்க குச்சி எடுக்கல வரும் இது நான் எடுத்துறேன் அக்கா இல்லக்கா அப்பாட்ட கேளுங்கக்கா உனக்கு கண்ணு தெரியுதா நீ பாரு தெரியல நான் யார்கிட்ட கேட்டேன் அவள்கிட்ட கேட்க டிவி பார்த்துருக்கேன் அதுல இதுல அப்படிங்க டிவி பார்த்துருக்கேன் ஒரு மாதிரி பார்க்கணும் நீ அதில் 55 ரூபாய் 45 ரூபாய் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணி நான் வைக்க முடியாது அதுக்கு பார்த்துட்டு இனிமேல் டைம் வச்சுக்கோங்க அப்பா அப்படிதான் எங்க அம்மா தான் சொல்லிச்சேன் நீ ஒரு சேனல் பண்ணு நீ ஒரு சேனல் பண்ணா நான் பார்க்கையில சொல்லே இல்லை நான் வைக்கிறேன் ஆனா அவன் பார்க்கையில நான் ஒன்று வச்சேன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் எப்போ வச்சா அப்படின்னு பார்ப்பேன் அப்படி சனிக்கிழமை லீவுல ஸ்கூலு டிவி ரிமோட் எடுத்துனா சாயந்தரம் வரையும் ரிமோட்டே இருக்காது அப்படியே இருக்கும் இப்போ அப்போ நான் ரிமோட் எடுத்துட்டு அப்பயே நான் 9th போய் ரிமோட் எடுத்தேன்னு நான் அடிச்சு போடுவேன் நான் சொல்லுவேன் இது மாதிரி வேற யாரும் சொல்லுவா கத்து கொடுத்ததே எங்க அக்கா எனக்கு கத்து கொடுத்ததே ரிமோட் காலை இருந்து சாயந்தரம் வரையும் வந்துச்சு அந்த இடத்து இது இங்கதான் இருக்கா அச்சமா இங்க இருந்து இங்க சேர் அப்படிதான் எங்க அங்க அந்த வீட்டுல இருக்காங்க எங்ககிட்ட டிவி இருக்கு இந்த சேர் 2 பேர் போட்டுட்டு எங்க பின்னாடி டேபிள் இருக்குல்ல காலை நான் மாதிரி பண்ண மாட்டேன் அவன் பண்ண மாதிரி என்னையே சொல்றாக்கா சரி டிவியே பார்க்க மாட்டேன் டிவி பார்ப்பேன் ஆனா அது மேல கால் பண்ணிடலாம் 2 காலையும் அந்த டேபிள் மேல பிடிச்சு அப்படியே உட்காருவாக்கா கீழே கால் நீட்டு உட்காரனா போக மாட்டான் இந்த டேபிளே எடுத்துக்கோங்க இங்க ஒரு காலு அங்க ஒரு காலு அப்படியே உட்கார்ந்து அப்பா யார் என் மேல சொல்றாங்க எதையக்கா என்ன இருக்கீங்க யாரு பிரச்சனை அம்மா எங்க அம்மாவுக்கு தெரியுக்கா எங்க அம்மா வந்து வந்துச்சு மேல்நாள் நிறைய பேர் இருப்பாங்க அக்கா அக்கா அம்மா அப்பா சண்டை போட்டா நம்ம கண்டிக்க கூடாதானே அவன் படிக்க எழுத வேண்டியதானே இவன் கட்டில் மேல ஏறி குளிக்கிறான் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் மண்டை அடிக்கிறாங்க தர்றி எழுதுறியா சண்டை போடுற இடத்துல எழுதுவா இது டப்பா முடியுதா நேற்று போயிட்டு நான் எழுதுனேனா இல்லையா படிச்சேன்னா எழுதுனேன் எப்ப அது கூட ஞாபகம் இருக்கா அதே நேரத்துல நீ படிக்கவே இல்லை வீட்டுக்கு வந்தோடனே டக்குனு வந்துட்டேன் கொஞ்ச நேரம் படிச்சா அப்புறம்
அப்புறம் அந்த பிள்ளையோட வெறி சளி கேக்குதா? ஹாஸ்பிட்டல் அக்கா நீ அடிக்காதீங்க, எனக்கு முடியல கம்மியா மாத்திரை நேற்று அதுக்குதான் மண்டையிலே அடிக்கிறான்க்கா. இல்லையா காலை எப்ப அக்கா சண்டை? ஆமா அக்காட்ட மிரட்டு இருக்காங்க வச்சு. இல்ல அப்பா சொல்ல சொல்லாத நான் சொல்லுவேன், அவன் அடி வாங்க அப்பே. இது அக்கா சொல்ல உண்மையே சத்தியமா இல்லை. அப்பா அடி வாங்க எப்படி டார்ச்சர் எப்படிக்கா தாங்க முடியும்? யாருக்குமே நீ பயப்பட மாட்டேங்கிறீங்கள? அதான் அப்பா அம்மா அடிக்கிறது கண்டுக்கிறது இல்லை, அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க அவங்க பிரச்சனைக்கு. உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு பயப்படுறாங்க. அப்பா அடிப்பாரு சின்னத்துல, அம்மா அடிப்பாரு. அம்மா சும்மா அப்பா கோவம் நல்லா மாத்திரை போய் சுகர் நீ நான் எதுவும் சொல்லக்கூடாது. டிவிக்கு அப்ப போய் 8 மணினா 1/4 மணி நேரம். 8 மணிக்கு போறியா? 8 மணிக்கு போ வீட்டுக்குள்ள போனது போனட்டி 8:15 வரை நீ பாக்குற. புரியுதா? 8 வந்து ஆள்காரங்க 8 வந்தா நமக்கு அவங்க போட்டு 8 மணிக்கு தான் விட்டுனா நீ என்ன பண்ணுவ? 8 மணிக்கு விட்டா அந்த 8 மணிக்கு நான் விட்டேன்னு வச்சுக்கவே அவனுக்கு அந்த 8:30 மணி டைம் முடிஞ்சிருச்சு. 8:30 மணிக்கு மேல என்னைக்கு ஆனாலும் எவ்வளவு லேட்டா போனாலும் ஓகேவா? அந்த டைமுக்கு யார் பார்க்கணும்? என்னக்கா போய் மாத்திரை தூங்கு, போய் படுத்து சாப்பிட்டு இந்த குத்த கேளுங்க. டியூஷன் வேற இடையே டியூஷன் போக வேணாம்னு நினைக்கிறாங்கக்கா. இது தலைவலி சரி தூரா அப்படின்னு பாவனை விட்டா அம்மா அடுப்படைக்குள்ள போயிட்டாங்க. இன்னும் பூனை மாதிரி எந்திரிச்சு நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் பூனை மாதிரி எந்திரிச்சு அம்மா இடத்துல சேரை தள்ளி விட்டு சேரை தள்ளிட்டு வெளியில போனாங்க. வெளியில போய் பார்த்தா சத்தம் இருக்குது. வெளியில போய் பார்த்தா பக்கத்து வீட்டு பொண்ணோட விளையாடவே இல்லை. இன்னரி அம்மா எவ்வளவு தடவை வச்சுருந்தேன் தெரியல. அப்புறம் கண்ணு சரி அதை தலைமொழி வார்த்தை எந்திரிச்சு கண்ணை தூங்குறதா இருக்கா கொஞ்ச நேரம் தலைவலி ஆகும். சரி டியூஷன் 6 மணிக்கு கொஞ்ச நேரம் தூங்குவோம். அவனை 5:30 போல எந்திரிச்சு கை காமிச்சு அப்புறம் எதுக்கு தலைவலி வச்சுக்கிட்டு எப்படி இருக்கா விளையாடுறான்? தலைவலி இல்லை சளினால நான் மயக்கமா இருந்துச்சு. அதான் நினைக்கிறேன். எந்திரிச்சு வந்தேன். எங்க அம்மா சாப்பிட்டு எந்திரிக்கல. அப்புறம் எந்திரிச்சு போய் போனேன். கை கழுவி சாப்பாடு அனுப்பிச்சு எடுத்து சாப்பிட்டேன். போக கூடாதுன்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேன். படிச்சா அதான் படிச்சா நான் கேட்கறது நீ சொல்லு. இல்ல நீ படிச்சா உனக்கு நல்லது தானே? புரியுதா? நாளைக்கு வரட்டும் நல்லா பொய் சொல்றேன்னு எனக்கு தெரியுதா? நீ உடல சும்மா எடுப்பா. டிவி பார்க்கறதுக்கு மட்டும் சண்டை போடு புரியுதா? மத்த கீழே விழுந்தா பாவமேன்னு பாடு. ஆனா மண்டே பின்னுடைய ஆபரேஷன் பண்ண ஏன்டா மண்டையில எல்லாம் அடிக்க கூடாதுடா. உனக்கு ஆபரேஷன் கையில கட்டி இருந்தா ஆபரேஷன் பண்ணுவோம். கையில அடி சுடு சுடுன்னு அடிச்சு குச்சியை வச்சுக்கோ. டிவி பார்த்து அவளை குச்சியை பார்த்து
அப்படி நீ பாட்டு அவன் நான் பாட்டு எழுதிட்டு நான் கண்டுக்க மாட்டேன். மிஸ்டேக் வந்துட்டு நான் பாட்டு எழுதிட்டேன். அப்படின்னு கேட்டுக்கிட்டே பள்ளியில வந்துருந்தேன். அப்புறம் மறுபடி போட்டு பார்த்துட்டு போட்டுருவான். டிவியை பாப்பா பாருல பாரதி பார்க்க மாட்டேன். இப்படியா இருப்பாங்கக்கா? அது நீ என்ன பண்ற? அக்கா நான் இப்பெல்லாம் கேட்க மாட்டேன். எனக்கு தானக்கா கண்ணா கெட்டாத பேசுறேன். கெட்டாத பேசுறேன். அதுவா இருக்கட்டும். இவன் என்ன சொல்லுவாங்க? அவன் தண்ணி கடைசி பாங்க நாயே 4 வருஷம் இதான் எங்க அம்மா திட்டு இவ்வளவு போட்டு ஏட்டி அப்படி இருட்டுல என்ன நாய நைட்டா தண்ணி கடைசி நாயை இவன் அடிச்சான். அடிக்கல அக்கா எனக்கு இருந்தாலும் சொல்லி ஒண்ணும் பண்ணல. இவன் அடிக்கிறானா? அவ தம்பி இதுக்கு ஒரு முடிவு பண்ணுமா? சொல்லிதான் பஞ்சாயத்து தலைவர் பீஸ் என்ன பீஸ் பஞ்சாயத்து தலைவர் கரெக்டான பீஸை சொல்லி நான் உங்க வீட்டுக்கு போயிட்டு ஒர்க்கேரி ஏன்னா அவன் டிவி பார்த்துருக்கேன். நான் எழுதிக்கிட்டேன். டிவி பார்த்துட்டு ஏதோ மோட்டு வந்து வளர்க்குறோம். நீ பாக்குற அது எழுதி விளம்பரத்தை நீ படிச்சுக்கிறதா அதுட்ட தலையில அடிக்கிறானா? தலையில அடிக்காதுன்னு இருக்குறா. அடிக்கிறாங்களா? ஆனா அவதான் பண்ணி பரிசு பாண்ட நாயா அவன் திட்டுனான். அடிச்சானா திட்டினானே அடிச்சு அடிக்கிறேன். அவனா உடனே அடிச்சா ஒரு அடி அடிச்சா தொட்ட உடனே 10 அடிக்கும்பா. எங்க அப்பாவை அடிச்சான். எங்க அப்பா சும்மா விளையாடிட்டு சொப்பு சொப்பு அடிக்கிறான். அவனை நின்றுட்டு தேடும் எங்க அந்த குச்சி இவன் நாக்கு அடிப்பாங்க. இது பாடா போடாதான் பேசுவான் அப்பாவை. அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கேன். அப்பா விளையாடுறா விளையாடியா அப்படின்னு பாக்கா. நீ பெரியவர்களுக்கு சொல்லாமக்கா சொல்லவே இல்லை. நீ சித்தி மணி வந்து எப்ப சொல்லு நல்லா போய் சொல்றான்னு தெரியுது. எங்க அப்பா அடிப்பா இருக்கா? அவனை மாத்திர புத்தாங்க அடிக்கிறான். சும்மா வாங்கி கட்டு வந்துச்சு அடியா அப்பதான் ஒரு உண்மை வந்துருக்கு. அடுத்த அடியா அவங்க அவ்வளவுதான் நிறுத்துமே. இங்க பாரு. இன்னும் மிஸ்ஸுன்னா அப்பானே கூப்பிடாது. கேளு கூப்பிடுமான்னு கேளு. அப்பா உண்மையா கூப்பிடுமான்னு கேளு. முதல் அப்பான்னு கூப்பிடுமான்னு கேளு. கூப்பிடவே கூப்பிடாது பேசவே பேசாது. பயப்படும். நான் தான் சொல்லணும் எது நானும் அப்பாட்ட சொல்லுன்னு என்கிட்ட சொல்லுவோம். பிரசாத்து நான் அப்பான்னு கூப்பிட மாட்டான். நீங்கன்னா அப்பாவை போடா வேணான்னு என்ன கூட அது போடிலாம் இப்படியே படிச்சு வெளியே அம்மா மட்டும் போடி வாடிங்க அம்மாவை மட்டும். 2 பேரும் 3 பேர் தப்பு செஞ்சு அப்படி திட்டுமே அடிப்பேன். அப்ப நீங்க எந்திரிச்சு அடிக்கிறீங்களா இல்லையா? அடிக்கிறீங்க. அப்புறம் 3 பேர் தப்பு செஞ்சா நான் அடிப்பேன். நீ அடிக்க கூடாது. 3 பேர் தப்பு செஞ்சா இவன் தப்பு செஞ்சா அடிக்கலாம். சொல்லுவாங்க எனக்கு தப்பு செஞ்சா நீ அடி அப்படின்னு. அவர் ஒரு நாளைக்கு தப்பு செஞ்சு தண்ணி குடிச்சுட்டு வந்தாரு. சும்மா ஒரு அள்ளி அடிச்சு ஏன் குடிச்சு வர அப்படின்னு சொன்னேன். இவன் தான் சும்மா வச்சுக்கோ விளையாடியா
ஏன் புரியல அவன் தான் எதுக்கு அவன் அதான் பேசுறான். நீ சீரியஸா அவங்க அம்மா பண்ற வேலையில இவன் பண்றா. அவங்க அம்மா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. என்ஜாய் பண்றாங்க. என்ன? இவன் இன்னைக்கு போய் சொல்லி ஏமா இது ஒண்ணு கேளு. இன்னைக்கு சாயங்காலம் முடியலன்ட்டு தலை வலிக்குதுன்ட்டு படுத்துட்டானா. டியூஷனுக்கு வர வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு போய் சொல்லி இது கொஞ்ச நேரத்துல சரி பண்றான் அப்படின்ட்டு போயிட்டாங்களாம். இது டீ பார்த்துட்டு அவங்க அம்மா அடுப்படியில இருக்கும்போது ஆளை காணோமா. பார்த்தா பக்கத்து வீட்டுல பொண்ணோட விளையாண்டுட்டு இருந்தாரா. அதை வந்து சொல்றா. அப்பா நம்ம போய் விளையாண்டா கரண்ட் போயிடுச்சு அப்ப நம்ம போய் வெளில போலாம். நான் அது வரையும் சாப்பிட்டு இருந்தேன். போய் தானே சொல்றா டியூஷனுக்கு வர வேண்டாம்னா சொல்றா. அவன் என்னவோ பண்ணிட்டு போறான் அப்படின்னு. உண்மையிலேக்கா சாப்பிட்டா இன்னொரு வாட்டி அடுத்த வாரம் இன்னைக்கு என்ன கிழமை? அக்கான்னு சொல்லவாரு கேட்டா ஒன்று அப்படின்னு பயமே அம்மா அப்பா கண்டிக்கிறதே இல்ல. அக்கான்னு நம்பி வந்தா இவனும் பயப்படவே இல்ல. நான் தான் சொல்றேன் கிட்ட இன்னைக்கு புதன்கிழமையா அடுத்த வாரம் வரைக்கும் அவன் என்னென்ன தப்பு பண்ணிருக்கான்னு நோட் பண்ணி எழுதி கொடுக்கல. ஒரு தப்புக்கு பனிஷ்மெண்ட் இல்லை. அதுக்கு அடுத்த வாரம் எத்தனை தப்பை குறைப்போம்னு பார்ப்போம். சரியா? இவன் போய் சொல்லுவான். இவன் சொல்லவே கூடாது. அவனை பத்தி இதை எழுதிக்கிட்டு தான் வர சொல்றேனே தவிர எழுதி வை டெய்லி. என்ன என்கிட்ட வந்து சொல்லிடு இன்னைக்கு இந்த என்னது பண்ணாரு நோட் பண்ணி வச்சுக்குவோம். அடுத்த புதன்கிழமை அத்தனைக்கு சேர்த்து பனிஷ்மெண்ட் வாரம் அவன் எந்த குறைச்சு தப்பு பண்றான்னு பாக்குறது இந்த வருஷத்துக்குள்ள. சரியா? நீ இனிமேலே உங்க அப்பாவை கூட வழங்க கூடாது, அடிக்க கூடாது யாரையும். நீ சொல்ல முடியா? அடிக்க கூடாது, உங்க அம்மாவை அடிக்க கூடாது, அவனையும் அடிக்க கூடாது. சொல்லணும் இப்படி செய்யாதீங்க உனக்கு அந்த பனிஷ்மெண்ட். ஏய் நீ இனிமேலே யாரையும் மரியாதை இல்லாம பேசக்கூடாது. புரியுதா? முதல்ல உங்க அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தாதான் அடுத்தவங்களுக்கு மரியாதை. இன்னொரு சொல்லணும், கேரம் போர்டு அடிக்கையில சகஜமா அவங்க இஷ்டத்துக்கு தானே இந்த கால் வச்சுட்டு அடிக்கணும். அடிச்சாலும் செத்துருவேன். விளையாட்டுனா அது நீ வேண்டிக்கோ மனசுக்குள்ள அடிச்சா செத்துருவேன்னு சொன்னா எங்க அப்பா இப்ப போய் சொல்லுவா அக்காட்ட இப்ப நான் போய் சொல்லுவேன். எங்க அக்காட்ட போயிட்டா இவ்வளவுதான் அடிப்பாங்க. இவ்வளவு சொன்னாலும் இவ்வளவுதான் திட்டுவாங்க. இன்னே அடிப்பா அடுத்த வாரத்தை வரைக்கும் எந்த செட்டு வாங்கிட்டு வரீங்கன்னு பார்ப்போம். அடிச்சா கேட்க கூடாது. அவ அடிச்சா அடிக்கவே கூடாது. யார் எத்தனை அடி கொடுத்தீங்களோ அதுக்கும் பனிஷ்மெண்ட். சரியா? இன்னொன்னு என்ன என் மேல பண்ணுங்க. என் மேல சத்தியம் பண்ணிட்டு அதே மாரி அப்புறம் அழிச்சிட்டு தெரியாம அடிக்கிறது. உன் மேல சத்தியமா டக்குனு கை எடுக்கணும். உங்களுக்கு அப்படி எடுத்தா அடிக்கிறேன் எடுத்துறேன் ரைட்டா அடிச்சுட்டு அப்புறம் எதுக்கு நான் உன்னுடைய அம்புட்டேன் அப்புறம் ஏன் உன்னை அம்புட்டேன் இனிமேல் தப்பு பண்ணிட்டு வந்தா பனிஷ்மெண்ட் உண்டு. சரியா? வீட்டுல பண்ற தப்பா சரி, ஸ்கூல்ல பண்ற தப்புக்கும் பனிஷ்மெண்ட் டியூஷன்ல உண்டு. சரியா? இனிமேல் இங்க பாரு, நான் சொல்றேன் கேட்க, இனிமேல் அவ உன்னை பேர் சொல்லி கூப்பிடுவா. அண்ணன் கூப்பிடுறது அவ இவ்வளவு நாளா பழகிட்டா. வராது. அவன் பேர் என்ன? சதீஷ்னு கூப்பிடுறேன், டான்னு கூப்பிடுறானா, டீன்னு கூப்பிடுறானா, இங்கோட்டு வளப்பையலாவே வளப்பையலா வெள்ளக்காரப்பையலா அவன் இனிமேல் உன்னை பேர் சொல்லி தான் கூப்பிடுவான். இல்ல டாபட்டு கூப்பிடுறான். அங்கதான் கத்துக்கலாம். அப்போ கூப்பிடுவா. என்ன பேர்? அப்புவா செல்ல பேருக்கா? செல்ல பேர்னா அங்க இருந்து ஸ்கூல்ல சதீஷ் தங்கச்சி இருக்க தங்கச்சினா சும்மா போட வர ஸ்கூல்ல வந்து போயிட்டு இருக்கேல போடி அம்பல் பாங்க போடி அடிக்க தெரியல எல்லாம் கேட்கறாங்க. ஒரு நாளைக்கு காமெடியா இருக்கு. ஸ்கூல்ல
ஸ்கூல்ல வந்து படிச்சுட்டு இருந்தானா யாருக்கு அடிக்க தெரியாது ஒருத்தர் வந்து கண்ணு தப்பாலாம் அடிச்சானா இழுத்து விடாம அழுதுட்டு இருக்காங்க நான் அடிச்சிருவேன் சரி இனிமேல் போடா வாடான்னு பேசக்கூடாது சரியா? எத்தனை போடி சொல்றான்னு பாத்துக்கோ, எத்தனை போடா நீ சொல்றேன்னு பாரு. செல்ல பேர் வேண்டாம் வீட்டுல ஸ்கூல்ல அப்புனா தப்பானியா அப்புவானா சரியா? அண்ணன் தான் சொல்லணும், பேரை சொல்லி ஸ்கூல்ல சதீஷ்னு கூப்பிடுவேன், அண்ணன் சொல்லல. சதீஷ் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டேன், சதீஷ் வாடா அப்படின்றாங்க சரியா? உங்க அம்மா சேட்டா பண்ணாங்க சொல்ற மாதிரி நினைச்சிட்டீங்களா? நினைச்சீங்களா? பாப்போம் நாளைக்கு ஒரு சனி ஞாயிறு பார்க்கலாம். முடித்து விட்டேன். போடான்னு சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொல்லிருக்கீங்க, அதே மாதிரி போடின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ தவறி போடின்னு சொல்லிட்டு இல்ல அக்கான்னு சொல்றேன் போடின்னு அப்படின்னு சொல்றேன், இல்ல நானும் சொல்றேன் நீ போடான்னு இல்ல அப்படின்பா. நான் எப்படா சொன்னேன் பொய் சொல்லுவேன் நீ அப்படின்பா. வாயில எங்க அம்மா அடிச்சிடும் படாது என் பேர யார கூப்பிட்டு சொல்றேன் அம்மா மட்டும் அடிச்சு இனிமேல் சாப்பிடலாம் கொடுக்காத தங்கச்சியும் கொடுக்கலாம். நான் சாப்பிட்டு கோடின்னு சொன்னா நீ மட்டும் கொடுக்காம உடனே காசு கொடுப்பாரு நீட்டு போய் வாங்கியா கொடுத்துருவாரு. சரி அப்படி கொடுப்பாதுல நீ கொடுப்பாதுல நீ சாப்பிட்டுட்டு திரும்ப சாப்பிட்றப்ப கேட்பீங்க அப்படின்னு அவன் கேட்பான் தானே. எங்க அப்பா கொடுக்க சொல்லுவாரு, நீ கொடுக்காத கொடுக்க சொல்லுவாருக்கா நீ சாப்பிட்டு கொடுத்தா மட்டும்தான் கொடுப்பேன், கம்பெனித்தாலாம் தரமாட்டேன்னு சொல்லி டக்கு வாயில எதுக்கு பயப்படுறியே சாப்பிடுறதுக்கு பயப்படுற. இனிமேல் அதை வச்சு மிரட்டவன நீங்கெல்லாம் காசு கொடுக்காதீங்க. ஒரு நாள் கூட சாப்பிடாம இருந்து நான் பார்த்ததே இல்லை. இங்கே சாப்பிடாம இருக்க மாட்டேன். என்னாச்சு? என்ன சொல்லுவாளோ அதை இப்பயே சொல்லிட்டான். தங்கச்சின்னு கூப்பிட மாட்டா, கோடின்னு தான் கூப்பிடுவான். கோடின்னு கூப்பிட்டா நான் அக்காட்ட சொல்லுவேன், அக்காட்ட சொல்லுவேன்னு சொன்னா அவன் நீ என்னை போடான்னு சொன்னேன்னு நான் போய் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்துவா அப்படின்னு இப்பயே சொல்லிட்டான். சொல்லிட்டியாடியே? அதான் சொன்னேன். உங்க அம்மா வந்து சொல்ல என்கிட்ட சப்போர்ட்டுக்கு சரியா? அவன் என்ன தப்பு பண்ணாலே நீங்க வந்து சொன்னாதான் நம்புவாங்களாம் அப்படின்னு சொல்லு சரியா? 2 பேரும் தப்பு பண்ணதை நீங்க வந்து சொல்லணுமான்னு சொல்லு.
அதான் சொன்னேன். இங்க வேற நீ போடி வாடின்னு கூப்பிடுறானா பேர் சொல்லி கூப்பிடு. இன்னைக்கு கூட வந்தாங்க. வந்தாங்களா உள்ள வரல வந்தா வரவேணான்ட்டான். வெட்டி விட்டானா இதை பத்தி சொல்லுவாங்கன்னு வரவேணான்ட்டான். நீ வர சொல்லி நான் மத்தியானம் வர சொன்னேன். மத்தியானம் வர சொன்னேன். சாப்பாடு டைம்லயா? எப்ப வேணாலும் வர சொல்லு. நாளைக்கு சாயந்தரம் வரணும். சுடிதார் போட்டு வந்தாங்க. நான் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் சுடிதார் போட்டு வந்தாங்க. என்ன இந்த பையனை கண்டிச்சு கிளாஸ் மிஸ் யாருன்னு பார்த்து சொல்லிடும்ல. பழைய முசுக்கறி யாருன்னு தெரியாது. சுடிதார் போட்டு வந்தாங்க. அவங்க பேர் கேட்டிருந்தியா? கேளுப்பா. பார்த்துருப்பேன். தினேஷ் சார் தெரியும். உள்ளவா? இந்த பையன் ஒரு கிளாஸ் மிஸ் பேர் ஒரு மாசமா கிளாஸுக்கு வராங்க. யாருக்குமே தெரியாது. கிளாஸ் மிஸ் பேர் என்னன்னு கேட்டா தெரியலையா? சொல்லிருப்பாங்கல்ல. எழுது வேகமா. சிவானி பேப்பர் நேத்து தானே சொன்னேன். சொன்னேனா இல்லையா? என்ன பேப்பர் தின்னுதா? கடைசியா இதுமா. நகத்தை என்ன பேப்பர் ரெண்டு வாயில வச்சுட்டே தான் இருக்குதுல. அடி வாங்க போற உங்க அப்பா கிட்ட சொல்றேன். நான் மூக்குல கை விட்டுட்டே இருக்கேன். அடிச்சு விட்டுறதே இல்லை. இங்க வேற கையா போட்டுட்டு இப்படி இப்படி செய்யக்கூடாது. என்ன வாயில பேப்பரை வைக்க கூடாது. அது கிருமி இருக்கு. வாய்க்குள்ள குடிச்சா வாய்க்குள்ள குருமு வந்துடும். நீங்க தேவை இந்த இது இருக்குல்லப்பா. இத வந்து சப்பிட்டே இருந்திருக்கான். இது சப்பி சப்பி சப்பி. வயித்தால போகும். எல்லாரோட வித்தியாசமா இவன் பண்ணுவான். பென்சில லக்குவா அப்பப்ப எதுக்குதா தெரியல. ஊர்கா மாதிரி. ஏய் எழுது. எழுதியா? எழுது எழுது நீ எழுது. சரி நீ என்ன நீ என்ன? எழுது எழுது எழுது. சொல்றேன் இரு சொல்றது பாரு. அங்க இருந்து வந்தாங்க. என்னடா செஞ்சேன்னு கேட்டாங்க. அவன் சொல்லல. எல்லாரும் நியூஸ் பேப்பர் கடிச்சிருக்காங்க. அவன் சொல்லல கடிச்சறீங்க. கேட்டுட்டே இருந்தாங்க ரொம்ப நேரமா. போய் வாயை கழுவிடா அப்படி சொன்னாங்க. போய் கழுவிட்டு வந்துட்டான். இன்னும் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க? கிளாஸ்ல நாங்க கேமரால பார்த்துட்டோமே அப்படினாங்க. கேமரால பார்த்துட்டோமே. நான் யாருன்னே தெரியாது எனக்கு. கேமரால பார்த்துட்டோம் அப்படினாங்க. அந்த மிஸ் கேட்டாங்க. பேப்பரை வாயில வச்சியா போட்டுறியா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டா நீ என்ன எல்கேஜி போயிடா கூட்டிட்டு போய் எல்கேஜி அப்புறம் வச்சுட்டாங்க. ஒவ்வொரு கிளாஸா அப்படி மாறி மாறி வந்தாங்க. எழுதி எழுதி திருப்பி வச்சிருக்காங்க. வா எந்திரிச்சு வா. எந்திரிச்சு வா ராஜேஷ். முடிச்சுட்டு எனக்கு டெஸ்ட் எதுங்க பண்ற? டேய் போன முடிச்சுட்ட போய் சொல்ற. மேக்ஸ் அப்புறம் வேற என்ன வந்துச்சு? சோசியலா? இந்த மேக்ஸ் அந்த தலைவிக்கு நடக்காது. என்னது? அதுக்கு சயின்ஸ் நான் படிச்சே போறேன். எப்போ எல்லா இடத்துல தலையில இருக்குது ஏய் நீ கிளம்புங்க. டேய் வா எழுதுவோம் வா. ராஜேஷ் தூக்கி விடு சாரு. தூக்கி இங்கே எழுதிச்சிங்க வா. எழுதி வா இங்க வா எழுதுவோம். திரும்பி மாட்டீங்களா? நோட்டை வாங்கிட்டு வா. வேண்டாம் சொல்ற கட்டிடுவோம். கட்டிடுமா? வா
எழுது. இங்கே எழுது. இது போடு. என்ன பண்ற? எழுது. வேடிக்கைதான். கிளம்பு சாரு. கிளம்பா. போடு. இங்க பார்த்து போடு. ரவுண்ட் போட்டு எழுது பார்க்காம. தேங்க்யூக்கா. ம். பேரன் சொன்னாங்க எடுத்துக்கா. எங்கடா இங்கதான் இல்லையேடா. பேக்குள்ள ரொம்ப பார்த்தா வீட்டுல இருந்துச்சுன்னா பாருங்க. என்ன பேனா? ஃபிளாட் பேன். இங்கா. இங்கு ஃபிளாட் பேன். ஃபிளாட் பேனா? இது இருக்கு. மூடி இருக்கு. இருக்குல்ல. பாதி உடஞ்சிருக்கு போய். பேக்ல தான் பாருங்க. அதான் பாக்கெட் இங்க இருந்துச்சுன்னா பாவம் வச்சுட்டு. சரி நான் பிடிச்சிக்கல. பேனா அடிச்சு வச்சுட்டு நான் என்னோடதா? அம்மா போட்டு இங்க தான் உருக்கு. இல்லையாண்டா. அவன் பேக்ல பாரு. பாரு உன் பேக்ல பாரு. எடுத்துக்கோ. காடுது. நான் கோடு போடு. இல்லை யார் கோடு போடுவா? வீடும் சுறுசுறுப்பா எழுதுனாதான் ஜாலியா தெரியும். கிளம்புடா. கிளம்பலையா? படிக்கிறியா? காக்காச்சி எழுதுறியா? காக்காச்சி எழுதுவா? காக்காச்சி எழுதுவா? எழுதுவாடா. சரி நாளைக்கு சீக்கிரமா வா. காக்காச்சி பிடிக்கும். நீ ஹோம்ஒர்க் முடிச்சு நம்ம ஒரு கம்ப்யூட்டர் இருந்து அப்படியே டெய்லி நான் ஆஸ்பத்திரியும் கூப்பிட்டு போடுறது வரவே நான் வண்டி எடுக்காம நான் வர முடியாதுட்டா. இல்ல அடியே வேற நீ அந்த வேலை எழுதி முடிச்சோன்னா கிளம்பிட்டான். நீ எழுதுனாதான் வீட்டுக்கு போய் எழுது. நாளைக்கு அந்த அண்ணன் அழுகாம வாங்கன்னு சொல்லு. வருவியான்னு கேளு. நாளைக்கு வருவியா? டியூஷன் வருவியான்னு கேளு. அவனை கேளு. நானே கேளு. வருவீங்களா? வாய் தந்து கேளு. வருவீங்களா நாளைக்குன்னு கேளு. டியூஷன் வருவீங்களான்னு கேளு. நீ வருவியான்னு கேளு. நீங்க வருவீங்களான்னு கேளு. வாய் தந்து கேளு. வருவீங்களான்னு கேளு. நாளைக்கு ஹோம்ஒர்க் முடிச்சா நான் தந்தேன். நீ ஹோம்ஒர்க் முடிக்கிறியா? தானே சீக்கிரம் முடிச்சிருவோமா? நாளைக்கு வருவீங்களான்னு கேளு. வாய் தந்து கேட்டாதான் சாக்லேட் தருவேன். நாளைக்கு நீங்க வருவீங்களான்னு கேளு. டெஸ்ட் நாளைக்கு அழுகாம வாங்கன்னு சொல்லு. சொல்லு. நாளைக்கு நீ அழுகாம வாங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லு. நாளைக்கு புதுசா ஒரு அண்ணே வேற வராங்க. ஒரு பொண்ணு ஒரு பாப்பா வேற வருது. சரி கிளம்பு. எழுது. எழுது. சாரு.
போய் சிவானி பென்சில் வச்சிருக்கான்னு பாரு இன்ட்ரோல நாளைக்கு ஈவினிங் பென்சில் வெளியில போக மாட்டாங்க கிளாஸ் விட்டு வெளியே போக மாட்டாங்க இந்த மேம் நல்லா தோல்னா அப்படிங்கிட்டு ஓடிட்டு போச்சு இதெல்லாம் பார்த்துலாம் போகும் விட மாட்டாங்க சரி ஈவினிங் என்ன சொல்றேன் சாப்பிடுறேன் நேத்து வந்து நீ சைக்கிள் ஓட்டுவீங்களா ஓட்டுவீங்களா எனக்கு ஓட்டவே இல்லை நேத்து நைட்டு படி எல்லாரையும் நேத்து அனுப்பிட்டீங்களா அப்ப ஓட்டுவீங்களா நான் அம்மாவோட கடைக்கு போயிட்டு வந்தேன் அப்ப பார்த்தேன் எங்க அங்க இருக்கும் வீட்டுக்கு போயா சைக்கிள் நின்றுச்சா வீட்டுக்கு வச்சு வெளியில இந்த ஓட்டுவீங்களா நான் ஒரு வாட்டி ஓட்டிட்டு வந்தேன் இப்போ படு பாப்பாட்டு கிளி சிவானியா பார்த்துக்கோங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸ்டோரி சொல்லி கொடுக்கவா ஸ்டோரி இது எழுதட்டும் சரி யாருக்குள்ளே இருப்பா புத்தகம் போட்டு புத்தகம் ஸ்கூல் படிக்கிறாங்க எப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா டியூஷன் கிளாஸ் சொல்லி யாரும் ஸ்கூல் படிக்கிறவங்க யாரும் கேட்கலையா சார் படம் இப்போ படு எக்ஸ்பிளைன் கிடைக்கும் சொல்றேன் சொல்றேன் சொல்லி பார்க்குறேன் வேற யாராச்சும் வராங்க ஜனனின்னு ஒரு அண்ணா சுகந்தி பக்கத்துல இருந்தாலும் அங்கேருந்து அசோக் நகருக்கு போதுங்க அந்த பிள்ளைலாம் தோல்லாம் அப்படி போகணும் இங்கேருந்து 3 மணிக்கு வெளியே வந்து இப்போ அப்படியே போயிடலாம் 2 மணிக்கு 4 மணிக்கு போயிட்டு காரைகள் தான் எழுதுடா பேர் போட்டு பேசு கூப்பிடு எழுது 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 வேடிக்கை நல்லா வைப்பேன் தான் இருக்கு சீக்கிரம் எழுது முடிச்சிட்டீங்கன்னா வீட்டுக்கு போகலாம் எழுது சாக்லேட் தருவோம் எழுது சிவானி புத்தகம்னா புதுசா இருக்கும் புத்தகம் இல்ல நான் கேட்கிறேன் புத்தகம்னா புத்தகம்
இங்க போடு. நீங்க வந்தா கூட கொடுக்குறதா கொடுத்துக்கிறதுனா தேவையாச்சு மனம் கொடுக்க மாட்டேன். தேங்க்யூ மேம். மேம் சனிக்கிழமை இருந்துச்சுன்னா நீ வா, பாப்பா. இன்னைக்கு என்ன புதன்கிழமை தானே? இன்னும் 2 நாள் இருக்குல்ல? இருக்கியா? எழுது பார்க்கலாம். எழுதலாமா? இங்க. இன்னைக்கு சிவன் சொல்லிச்சு நாளை இல்லை. அதான் நான் எனக்கு வரமாட்டேன். ஏன்னு கேட்டேன்னா டெய்லி லேட்டாக சொல்லிட்டு அது கடைக்கு அப்படின்னு பாய். தேங்க்யூ மேம். சிவானி கடைசியா இருக்குமா? அடுத்தது. போடு. கப்பல். உப்பு. என்னது? உப்புனா என்னது? சாப்பாட்டுல போடுறது. உப்புனா என்னது? கப்பல்னா தண்ணியில போகுறது. கை கட்டு. கப்பல் எங்க போகும்? உப்பு எங்க உப்பு எதுல போடுறது? எதுல போடுறது? கப்பல்னா என்னது? என்ன அம்மாட்ட போய் என்ன படிச்சுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? கப்பல் உப்பு. கா இப் ப இல் கப்பல் உப்பு உ இப் உ. இந்த எடுத்து வை. இந்தடா முட்டாய்டா, இனிக்கும். முட்டாய் நான் சாப்பிட்டு பாருங்க. இனிப்பதானே இருக்குற நீ? சாப்பிடு. வாயில போடு. முட்டாய் இல்ல நான் சாப்பிடுறேன் மரியாதை. நான் பிளான் சாப்பிடுறேன். எஸ். சாப்பிடு சாப்பிடு. சுதந்திரம் அவனுக்கு கொடு. சுதந்திரம். சுதந்திரம் கொடுப்பியா? அம்மா கொடு. அடுத்தது